Hi friends, welcome back to Mama's Bed. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 o'clock ஆக போகுது. பேபிமா பர்த்டே ஸ்டார்ட் ஆக போகுது. 12 மணி இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அடிச்சு பெல் அடிச்சு 12 வாட்டி பெல் அடிச்சு ஸ்டார்ட் ஆக போற பர்த்டேவை தான் நீங்க பார்க்க போறீங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா as usual 12 o'clock வந்து கேக் கட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அப்படியே என்ஜாய்மெண்டா வந்துட்டு இருக்கோம். என்ன என்ஜாய்மென்ட்? இப்பத்துல இருந்தே களக்கட்டது நம்ம வீடு கல்யாண வீடு. என் பர்த்டேல ஸ்டார்ட் ஆகி 10th ல இருந்தே एक्चुअली ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மௌலி பர்த்டேல முடியும். மௌலி பர்த்டே ஆமா பிப்ரவரி மாசம் ரிசப்ஷன் முடியும். மாப்பிள்ளை பர்த்டே இடையில வருது. ஆஹா உன் பர்த்டே கதை கடைசி பர்த்டேக்கும் உனக்கும் என்ன 10 நாள்ல வித்தியாசம். 10 நாள் தான் டிஃபரன்ஸ். 10 நாள் கூட கிடையாது, 9 நாள் தான். சோ 25 பிப்ரவரி 25 வரைக்கும் உங்களுக்கு வந்து கலக்கட்டுற வீடியோக்கள் தான் வரப்போகுது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாங்களும் ஆண்டவர் கூட வச்சுட்டு மாதா கூட வச்சுட்டு என்ஜாய் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேபிமா பர்த்டே எப்படிலாம் செலிப்ரேட் பண்றோம்ன்றது பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க, நாங்களும் என்ஜாய் பண்றோம். எப்பயுமே குப்பத்து ராணி மாதிரி எல்லாத்தையும் சுத்தி வச்சு உட்காந்துக்கிறப்பா. நீங்க புதுசா வந்துருக்குது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு இருக்கேன். கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சார்ஜ் போட்டு டெய்லி எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்துட்டு என்னன்னா எங்களோட நார்மல் ரொட்டீன் லைஃப் எல்லாமே முடிஞ்சுது. ஓகேவா, இனிமேல் வந்து கல்யாண சீரீஸ் வந்துதான் உங்களுக்கு வந்து எபிசோடா வருமா இல்ல ஈவென்ட் 1 ஈவென்ட் 2 ஈவென்ட் 3 அப்படி வருமான்னு தெரியல. பட் ஆனா கண்டினியூஸா வந்துட்டு இந்த விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த 30 மினிட்ஸ் வீடியோ போடுங்க, 1 hour வீடியோ போடுங்க அப்படின்னு. மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் வீடியோ தான் இருக்கும். 1 hour வீடியோ வருமானு தெரியல. அந்த அளவுக்கு ஃபுட்டேஜ் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து என்ன சொல்றது என்டர்டைன்மெண்ட் வந்து உங்களுக்காக வந்து பாக்கிறதுக்கு நிறைய இருந்தது அப்படின்னா கண்டிப்பா 1 hour வீடியோ போடுவோம். டெய்லி மிஸ் பண்ணாம மண்டே 11 AM அதாவது 13th போகில இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும், சங்கராந்தில இருந்து ஸ்டார்ட் ஆகும். 13ல இருந்து மறக்காம மிஸ் பண்ணாம 11 AM ஈவினிங் 6:30 PM வந்து ஷார்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. எல்லாம் ரெடி பண்றாங்க, நான் வந்து எல்லாத்தையும் காட்டுவேன். துணி போட்டுடலாமா? எதுக்குடா நான் வைக்க போடணும்? நீ இப்படி உட்கார்ந்துன்னு நீ என்ன வைக்க மாட்டலன்னு கேக்குறியா? நீ முடி வெட்டின, ஹேர் கட் பண்ண, சேவிங் பண்ண, ஆனா மூஞ்சி அப்படியாடா இருக்குது. சைடுல மட்டும் மௌலி எவ்வளவு வெள்ளையா தெரியற மௌலி, நீ எவ்வளவு வெள்ளையா தெரியற மௌலி. வெள்ளதான் வெயில்ல போனால கருத்துறாங்க. நீங்க பாரு எவ்வளவு கலரா தெரியறான் இவன் கருங்குஞ்சு. இது ஃபேஷியல் பண்ணிருக்கான், டிஜிட்டல் ஃபேஷியல் பண்ணிருக்கான். அதனாலே கொஞ்சம் கலரா தான் காட்டுது. பண்ணிக்கலாமான்னு யோசிச்சேன். சரி பாரு அப்பா மகளும் கண்ணாடி போட்ட மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு கெட்டியா இருக்கு. அப்படிதான் கேக் ஜூம் பண்ணி காட்டு. என்னாச்சு? கேக் பதமா இருக்கு. கோழி தான் போடும்ல, சுத்தி அந்த மாதிரி இருக்கு. ஓகே மோனா இங்க வாயேன். இங்க வா. இது பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு இந்த டிசைன்? அது எங்க இருக்கு? அந்த சிஜேன்னு ஒரு படம் இருக்கும் தெரியுமா, ஒரு சின்ன பொம்மை, அது ஒரு பாத்ரூம் ஓட ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுதான் நான் ஓபன் பண்ணானே சொன்னேன். அதே என்னது பாத்ரூம் போடும்போது நான் சொன்னேன். அதே மாதிரி இருக்கு. மா என்னமா அங்க பேபி ஒண்டி கீழ தொங்கிட்டு பாருங்க. ஹேப்பி பர்த்டே. நான் பஸ் பண்டாயிச்சு ஆயிச்சு. ஹேப்பி பர்த்டே டு Thank you. ஹேப்பி பர்த்டே. Thank you. ஓகே கம் ஆன். நீங்களே லேட் எதுக்கு? நான் பாத்துன்னு இருக்கேன். 12 மணி ஆச்சு, இங்க யாருமே சொல்லலையே. நான் பாத்துன்னு இருக்கேன். நானு எந்த கிளாக்? அந்த கிளாக்ல குச்சமே இல்லதான் இருந்தா வச்சிட்டு வைப்ரேஷன்ல போட்டு நீ ஏத்திட்டு பாரு கேக்குற. இல்ல அப்படி கரெக்ட்டிங்கல நச்சிச்சு. பண்றது எங்கப்பா? அது அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு பாரு. சரி இப்பதான் வாங்கின கேமரா, அதுக்குள்ள இது என்ன தனியா கிடக்குது? தனியா அங்க கடந்தது நான் இப்ப எடுத்தேன். அட பாவி மனுஷங்களா, அதுக்குள்ள போட்டு ஒட்ட வைடா. நீங்க கீழே போட்டு பாவி மனுஷங்களா நம்மள சொல்லுங்க. ஹலோ ஹாப்பி பர்த்டே அத்தை. தேங்க் யூ. வீடியோ எடுத்துட்டீங்களா? ஆமா கரெக்ட்டா வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். புது கேமரால வீடியோ எடுக்கறேன் ஜான். ஓ சூப்பர். பர்த்டே gift. பர்த்டே கிஃப்டா? சூப்பர் அத்தை. தேங்க் யூ. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அடுத்த வருஷம் நான் இருக்குவேன் பர்த்டேக்கு. கண்டிப்பா. ஓகே, இருங்க வருஷம் மம்மி எல்லாம் வெயிட் பண்ணிக்கறாங்க. கொடுங்க.
Hello, happy birthday, ma. Thank you அண்ணி. May God bless you. Thank you. இந்த இயர் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் நீ. ஓகே. இந்த இயர் இல்ல எப்பவுமே. இல்ல வருஷம் கூட சந்தோஷமா கூடுது. ஆமா நல்லா எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுன்னு இப்படியே இருக்கணும். ஓகேங்க. கேக் கட் பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓ சரி இத ஷேரன் கிட்ட கொடுக்கறேன். சரி. ஹலோ ஹாப்பி பர்த்டே ஆன்ட்டி. Thank you டா. அப்ப ஜோரா தோஷம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா அங்கேயே வந்து செலிப்ரேட் பண்ணிருக்கலாம். நாங்க இங்க செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் கல்யாண செலிப்ரேஷன் இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் வேற லெவல்ல பண்ணலாம் பர்த்டே. ஓகேடா. ஓகே ஆன்ட்டி. ஹேவ் a great day ஆன்ட்டி. Thank you ஷரண். இது டாடி தரேன். தாப்பா. ஹலோ எப்படினா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனா. Many more happy returns of the day. Thank you அண்ணா. God bless you. Thank you. நீ கேக் கட் பண்றது விட்டு நாங்க இல்ல நான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அதுல இருக்கிற பாதாம் பிஸ்தாமல புடிங்கி தின்னு இருக்காரு. கேக் கட் பண்றதுக்குள்ள பாதி காலி. ஆமா அதுல சைடுல பாதாம் எல்லாம் ஒட்ட வச்சிருக்கு. பாதி வாயில இருக்கும் பாதி கையில இருக்கும் பாதி அதான் அது புடிங்கி தின்னு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து 45 போட்டு வச்சுனுக்குது. அத வந்து காட்டுது. நல்ல வேலை 55 போடலையான்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பர்த்டேக்கு போடலாம் டாடி. நெக்ஸ்ட் இயர் எனக்கு 55. நெக்ஸ்ட் இயர் இந்த இயர் தான். இந்த இயர் 2025க்கு 2025க்கு 55. ஓகேண்ணா. ஓகேமா என்ஜாய் தி டே. கேக் கட்டிங் வெயிட்டிங்ல இருக்கு. ஆமா அத ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. என்ஜாய் பண்ணுங்க. நாங்க வீடியோல பாத்துறோம். கண்டிப்பாண்ணா. ஓகே பை. பை குட் நைட். பை குட் நைட் ஜான். என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஜான். பார்க்கலாம். நான் பேசுறேன் நாளைக்கு உங்ககிட்ட. ஓகேப்பா. ஓகே பை. எல்லாரும் சொல்லுங்க. ஓகே பை மக்கா. பை. பாய். கமான் என்ன கமான் குதிரை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுன்னு இருக்க. ஆனா நீ வந்து என் பர்த்டே வந்து இந்த வருஷம் வந்து நான் தான் சொல்லணும். எடு. நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு நான் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் ஆசைப்படுவேன், இல்லைன்னு சொல்லல. அத மேக்சிமம் வந்து இவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறது பூர்த்தி பண்ணிருக்க அப்படிங்கிறது தானே. நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கேட்டது வரைக்கும் சொன்னது வரைக்கும் எல்லாமே வாங்கி கொடுத்து என்னை வந்து ரொம்ப ஹாப்பியா வச்சுட்டு இருக்காரு. இந்த பர்த்டே போல எந்த பர்த்டேவும் இதே போல் சந்தோஷமாக எங்க 2 பேத்துக்கு இருக்க வேண்டும். அதனால நீங்களும் ஆண்டவர்கிட்ட I want you to cry now. நீ எதுக்கு இவ்வளவு க்ளோஸா எடுத்துட்டு வந்துக்கிற? இல்ல அவங்க கண்ணு கலங்கன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அதனால முன்னாடியே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த செகண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து என்ன ஹாப்பியா வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். எனிவே டு தேங்க்ஸ் டு மை மாமா. ஓகே இங்க அரிக்குதே. ஐயோப்பா ப்ளீஸ் என் புள்ள கல்யாணம் வரைக்கும்னாச்சும் நான் இருக்கேன்ப்பா. பொட்டுன்னு மூந்துற போறேன்ப்பா நானு. இல்ல எல்லாருக்குமே இப்படி ஒரு கணவர் வந்து அமையறதுங்கிறது வந்து என்ன சொல்றது. சாப்பிடலாமா? பத்தியா நீ இப்படிதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். டாடி இங்க வரைக்கும் கேக்குது டாடி. இதுக்கு சத்தமாவே சொல்லலாம். அதுதான் வந்து அவர் கண்டிக்காத மாதிரி அடியே இருக்காராம். கண்டிச்சு பட்டுருமா. உங்களோட பிளஸிங்ஸ் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்களுக்காக நாங்க ப்ரே பண்றதை விட நீங்களும் வந்து எங்களுக்காக நிறைய ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். விஷ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச். இன்னும் பர்த்டே ஸ்டார்ட்டே ஆகல. அடுத்தது கேக் எடுத்து மூஞ்சில எல்லாம் போனோம். டைம் இல்ல. 45 வயசுக்கு 45 முட்டை வெளிக்கே இருக்குல்ல. போட்டுறேன். அதெல்லாம் இல்ல. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு பிரியா. ஹாப்பி பர்த்டே டு யூ. வா.
இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன், ஒன்னும் கிடைக்கல. போ. நாம போட்டுக்கலாமா மூஞ்சில? கம்முனுடா. போடுறா. போடு போடு போடு. போடுறா போடுறா. போடு நீ வா. போடுறா. நல்லாதான் இருக்கு. என்னம்மா இது? இந்த ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஏய் போதும். என்னது? போடுது 2 பேரும் வைக்கிறோம். ஏய் 2 பேரும் தேய்ச்சிங்கன்னா அடிச்சிருவேன் நானே. நீ அதை இதான் வேணுமா? ஏய் வேஸ்ட் பண்ணாதீங்க டாடி இந்த கேக் அதுதான் பாப்பா. நல்ல விடுறேங்க. நல்ல லாஸ்ட் பர்த்டே பொண்ணு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவா இல்லையா? நான் தும்மி நிறுவா செலிப்ரேட் பண்ணுவேன். ஓ இல்லாம சம ஒரு பில் அடி விடுறாங்க. ஆமா. இந்த பசங்க கிட்ட ரொம்ப Okay. இருந்ததுங்க. பா இதுல இருந்து போட்டோலாம் எடுக்க முடியாதா? எடுத்துக்கலாம். அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எந்த கேமரால எடுக்கிறோம் அப்படின்னா நியூ கேமரால எடுக்கிறோம். gift கொடுத்து கேமரா. நீங்க வந்து டிவி ஸ்கிரீன்ல பாருங்க அது என்ன கேமரா நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன்ட்டு. ஓகேவா, இதுதான் நியூ கேமரா. இந்த நியூ கேமரால தான் எடுக்கிறோம் நம்ம. அதை காட்டுறேன், நான் காட்டுறேன். ஆமா, மூஞ்ச கழிட்டு வரேன். போய் கழட்டு வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த DJI Osmo Pocket 3 இந்த கேமரா வந்து இன்னைக்கு புதுசா வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லென்ஸு, நீங்க அந்த கேமரா அங்க இருக்கா, இந்த லென்ஸு இதுல பிக்சரே காணும். இந்த லென்ஸ் வந்து ஒன்று வாங்கியிருக்கோம் இன்னைக்கு. நம்ம பழைய கேமராவுக்கு வந்து லென்ஸ் வந்து போயிடுச்சு, அதனால லென்ஸ் ஒன்று புதுசு வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்துட்டு என்னன்னா இது வந்து இது ஒன்று, அதாவது நம்ம கேமரா ஸ்டாண்டில் வந்து ஹோல்டர் வந்து ஃபோன் ஹோல்டராக வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி மெமரி கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பேட்ரி ஒன்று வாங்கியிருந்தேன். என்ன சொல்கிறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேட்ரி கேமராவுக்கு நமக்கு வந்து மோனா மேரேஜ்க்கு வந்து நம்ம பேட்ரி எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா பேக்கப் ஒரு பேட்ரி வேணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா பேட்ரி கேமராக்கு வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து இந்த ஒரு பெரிய ட்ரைபேட் ஒன்று, சரியா, ட்ரைபாட் அது ஏற்கனவே இருக்கு, உடஞ்சிச்சு. ஆனா வந்து என்ன இப்படி சுத்த முடியாது, மேலே ஏத்த முடியாது, அது வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கும், அது உடச்சிட்டோம் நாங்க. அதனால புது ட்ரைபாட் வேணும்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கோம். இது ஒண்ணு. இன்னைக்கு வந்து இதெல்லாம் தான் வந்து என் பர்த்டே அன்னைக்கு வந்து கிஃப்டா வந்து நான் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தேன், இந்த கேமரா வேணும் வேணும் அப்படின்ட்டு. அதனால வந்து இது இன்னைக்கு வந்து கிஃப்டாவே வாங்கின மாதிரி இன்னைக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. இதை மைக் உள்ளே தான் இருக்கு, இதெல்லாம் காம்போ, கிரியேட்டர் காம்போ. ஓகேவா, இதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து எங்க வாங்கணும் எப்படி வாங்கணும் மௌலி வந்து இதெல்லாம் ஃபுல்லா அன்பாக்ஸ் பண்ணிருப்பான். அவன் மௌலி சேனல்ல வரும், கண்டிப்பா பாருங்க.